வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிஒய்ஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவியில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு சேமிப்பு, ஒவ்வொரு சிறு சேமிப்பும் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட சிறு சேமிப்பு வெயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 10 ரூபா உண்டியல் தான். ஆனால் இது வந்துட்டு உள்ளே விலை மதிக்க முடியாத நிறைய காசுகள் உள்ளே இருக்குது. எல்லாமே என்னோடய சிறு சேமிப்பு. இது வந்துட்டு என்னோடய நோட்லாம் போட்டதில் வெறும் சில்லற காசு மட்டும். இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சேவிங்ஸில் நம்ம ஒன்று வாங்க போகிறோம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உண்டியலில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். அதை வச்சு நம்ம என்ன வாங்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு சிறு சிறு சேமிப்பும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது என்னோடய உழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ டெய்லியும் என்கிட்ட கிடைக்கிற சில்லற காசு ஒவ்வொரு நாளும் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சது. ஏன்னா சில்லற காசு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சாலும் உழவும் ஃபுல்லாகுமா என்னங்கிறது ரொம்ப டாஸ்கான விஷயம். அப்போ நான் எவ்வளோ நாளாக சேர்த்துருப்பேன்றதை நினச்சி பார்த்துங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி உடச்சிடலாம். ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ இருக்க போகுது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மனசு கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. இத்தனை நாளாக நம்ம கையில் ஒரு சேமிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் உடைக்க கொஞ்சம் இதாக இருக்குது. ஐயோ, என்னோடய சேவிங்ஸ்லாம் வெளியே வருது. எல்லாமே 5 எல்லாமே நம்மளோட சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 5 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உண்டியலில் இவ்வளோ உடச்சி எடுத்துட்டோம். எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது உண்டியல். ஸோ இந்த ரெண்டாவது உண்டியல் உடச்சிருவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உண்டியலில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க. ஸோ ரெண்டாவது உண்டியல் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு இதையும் உடச்சி இருக்கிற சேவிங்ஸ்லாம் போட்டு இன்னொரு சேவிங்ஸ் வாங்க போகிறோம். அது என்னங்கிறது வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உண்டியல் உடச்சி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது உண்டியல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதையும் ரெண்டாவது மறுபடியும் இதிலே சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த உண்டியலை கொஞ்சம் வாட்டி என் கையை வெட்டியிருக்கும். இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடலாம். இவ்வளோ கோல்டு காயின்ஸும் இந்த 2 உண்டியல். ஸோ இந்த 2 உண்டியலில் தான் சேவிங்ஸ் பண்ணேன். ஒவ்வொரு சிறு சிறு சேமிப்பும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சிறு சேமிப்பில் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். என் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆனந்தம் இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் சின்னதாக ஏதோ சாதித்த மாதிரி தோணுது. நான் பிறந்து 23 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் சாதிச்சேன்னா நிறைய சாதிச்சிருக்கோம். பட் இப்போயும் ஒன்று புதுசாக சாதிச்சிருக்கோம். என்னோடய பிராண்டை ஒரு சின்னமாக கொண்டு வந்திருக்கேன். சின்னமானா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என் கூட எப்பயும் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸை வச்சு நான் இன்னொரு சேவிங்ஸ் வச்சுருக்கேன். எப்படின்னா என்னோடய உண்டியல் உள்ள சேவிங்ஸ்லாம் பார்த்தீங்களே, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கலெக்ட் பண்ணி என்னோடய பேங்க்கில் நான் சேவிங்ஸ் பண்ண இதெல்லாம் எடுத்து புரட்டி போட்டு அவ்வளோ கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ், இன்னொரு சேவிங்ஸ் அதெல்லாம் போட்டு இன்னொரு சேவிங்ஸ் எடுத்திருக்கேன். நம்மளோட பேர் டிஒய்ஜி, அதானே நம்மளோட பிராண்டே. ஸோ அந்த பிராண்டை ஒரு புது விதமான பிராண்டாக உருவாக்கியிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதா? டிஒய்ஜி. ஒரு ரிங் வாங்கியிருக்கேன், சூப்பர். என்னோடய ஃபேவரெட்டுன்னா நானாக உழைச்சி நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போய் என்னால் எவ்வளோ முடியுமோ
என்னோடய செலவு போக என்னோடய வீட்டுக்கு கொடுக்க போக பேலன்ஸு யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுத்தது தான் இந்த ரிங். என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு. ஸோ வெற்றி, ஜெயிச்சிட்டோம். பாருங்கள், இதில் ஒன்று தெரியுதா, TYG. ஸோ நம்மளோட பிராண்டு, அந்த பிராண்டையே ஒரு சொல்லி அடித்து, ஸோ நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து அடித்து இப்போ வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நான் உருவாக்கின பிராண்டு. ஸோ நம்மளோட பேரை தான் நம்ம வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கி, நம்மளோட பேரை உருவாக்கி ஒரு பிராண்டாக உருவாக்கியிருக்கோம். தெரியுதா, ஜெயிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த ரிங்கை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரிங்கு வந்து என்னோடய சேவிங்ஸ் தான். என்றைக்கு வேணாலும் இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது என்னோடய சேவிங்ஸு. ஸோ நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கினது. எதுக்காக இதை வாங்கினோன்னா, நம்மளோட பிராண்டு நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ எனக்கு வாங்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக நானாக உழைச்சி நானாக கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது சூப்பரான விஷயம் இல்லை? இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணி ஆகுவேன். அதேமாரி தான் என்னோடய ட்ரீமும். என்னோடய ஃபேஷன் நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் போட்டு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ணும்போது தான் அதோடய வலிகள், வேதனைகள், சந்தோஷம் எல்லாமே நம்ம ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை குடிக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்ம ஒரு ட்ரீம், நம்ம ஒரு சூப்பர் ட்ராவலராக, ஒரு மோட்டோ விளாகராக, சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோரராக, முக்கியமாக ஒரு யூடியூபராக, ஒரு பெரிய யூடியூபராக வந்து கண்டிப்பாக நிற்போம். நான் சொல்லிட்டு தான் ஜெயிப்பேன்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு எதையும் சொல்ல மாட்டேன், ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த விஷயம் மாதிரி இப்போ நான் வந்து சாதிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் சாதிச்சுட்டே இருப்பேன். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருப்பேங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்டு லவ் யூ லாட்ஸ். எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுகளும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ லவ் யூ லாட்ஸ். உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போட்டுங்க. லைக் போட்டு கமெண்டில் சேவிங்ஸை பற்றி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ்.